டோன் வீடியோவோட கண்டினியூட்டி தாங்க இந்த வீடியோ. இப்போ நம்ம கன்னிமார் நந்தவன கோயிலுக்கு வந்துட்டோங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே குட்டி குளத்தில் இந்த வாத்தில் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே அமைஞ்சிருக்கிற இந்த கோசாலை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மண்டபம் ப்ளஸ் டைனிங் ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நம்ம அதை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து கைகால் அலும்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத இங்கே கடைபிடிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி ஒரு நீரோடை இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு பைப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த பைப்போட வடிவமைப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கைகாலெலாம் அலும்பிட்டு அங்கே முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அவரை வழிபட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வழிபட்டது சிவனை தாங்க. இந்த சிவனை வந்து மகிழவநாதர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே கன்னிமார் சிலையும் அமைஞ்சிருக்காங்க. அவங்களையே வழிபட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து கருப்பசாமியோட சிலையை வச்சுருக்காங்க. அவங்களையே வழிபட்டுட்டு இந்த நந்தவனத்தை சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் குழந்தைங்களோட வந்தனால சுற்றி நிறைய ஏரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நந்தவனம்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடமெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு புல்லால் ஆன தென்னை மரம் தோப்பு, தென்னை மரத்தை சுற்றி நிறைய வரைபடங்கள். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாலத்துலேயே இந்த மாதிரி நிறைய வரைபடங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற நீரோடையில் கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளாண்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்மளும் கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மன அமைதி இருக்கும். இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.